கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் எரேமியா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய பேர் அலைஞ்சு திரியிறாங்க, ஒரு நன்மை கூட கிடைக்கல எனக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்காங்க. பாருங்க, பிஹெச்டி படிச்சிருக்காங்க, எம்பிஏ படிச்சிருக்காங்க, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா படிப்பு இருக்கா? இல்ல, அவ்வளோத்தையும் நல்ல ஹைட்டுக்கு படிச்சுட்டாங்க. ஆனா பாருங்க, ஒரு படிக்கட்டுன்னு ஏறி இப்போ ஒவ்வொரு கம்பெனியில கேட்குறாங்க வேலைக்காக, அலைகிறாங்க, திரியிறாங்க. ஒரு கூட்டை விட்டு வெளியில வர்ற ஒரு குருவி இப்படிதான் அலைஞ்சு திரியுமா. கூட்டை விட்டு வெளியில வரக்கூடாது. ஒரு வீட்டை விட்டுட்டு வெளியில கோவிச்சுட்டு வர்றாங்கல்ல, அவங்களோட இதே இப்படிதான் அலைச்சலா இருக்கும். இளையகுமாரனை பாருங்களேன், அலைச்சல் அவனுக்கு எப்படிப்பட்ட அலைச்சல்னா, ரொம்ப ஜாலியாக அவன் வீட்டில் இருந்து கிளம்பிட்டான். ஃபுல்லாக அவங்க அப்பாவுடைய சொத்தை பாதியை எனக்கு கொடுன்னு சொல்லி பிடுங்கி வாங்கிட்டு வந்தான். எல்லாரோடையும் ஜாலியாக இருந்தான், ஃப்ரெண்ட்ஸோட வேசிகளோடலாம் அலைஞ்சான், போனான். எந்த நாட்டுக்கும் எங்கெல்லாமோ அலைஞ்சான். அது ஒரு அலைச்சல்னா அவனுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு டைமு அந்த வருமானமே அவன்கிட்ட இல்லை, இருந்த காசு எல்லாமே தொலைச்சிட்டு அவன் அலைஞ்சான் பாருங்க. வேலைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அலைஞ்சிருக்கான் பாருங்க. வேலை எங்கேயும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, வறுமை. அங்கே அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ஃபேமின் வந்துருச்சு, ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பஞ்ச காலம். அந்த மாதிரி சிக்கிட்டான் பாருங்க. நல்லா சிக்கின இடத்துல போயிட்டு கடைசியில் ஒரு பன்னி மேய்க்கிறதுக்கு ஒருத்தர் ஓகே பண்ணினாரு. அந்த பன்னிக்கு கொடுக்குற அந்த சாப்பாடு தவிடு, அந்த தவிடை கூட இவன் கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் வயிற்ற நிரப்பலான்னு பார்க்குறான். அதை அவர் பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாரு, இடத்த விட்டு ஓடுடா, உன்னைய பன்னியை மேய்க்க சொல்லி பன்னிக்கு சாப்பாடு போட்டு பார்த்துக்க சொன்னா நீ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே விரட்டுப்பட்டு அவன் அப்பதான் யோசிக்கிறான், என்னுடைய அப்பா வீட்டில் எனக்கு எவ்வளோ சாப்பாடு, நான் இப்போ போனேன்னா நான் மகே மாதிரி நான் போகலை, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் விரோதமாக துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல் வருது பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வீடு தேடி வர்றான். அவனுக்குள்ள ஒரு அலைச்சல் இருந்துச்சு அவனுக்கு. ஆனால் அந்த திரும்பி வர்ற டைம்ல ஆண்டவர் அவன் தேடி மனம் திரும்பி வந்தனால அவன் நேரா வீட்டுக்கு வர்றான். ஆண்டவர் அந்த அப்பாவோட இருந்தாரு. அந்த அப்பா போய் கட்டி பிடிச்சி அவனுக்கு இழந்தது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நம்மளுடைய அருவருப்புகளுக்கு காரணம் நம்ம செய்கிற அருவருப்புகள், நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்கிற வேண்டாத வேலைகளை நிமித்தம் நமக்கு அலைச்சல் உண்டாகும்னு போட்டிருக்கு வேதத்தில். அப்போ அலைச்சல்னா, ஒரு காரியத்தை ஒரு கடையில் போய் வாங்கணும்னு போகிறோம், அந்த கடையில் அந்த ஜாமான் இல்லை, இன்னொரு கடைக்கு போகிறோம், அங்கேயும் இல்லை, வேற ஒரு கடையை கேட்குறோம், அவங்க டவுனுக்கு தான் போகணுங்கிறாங்க, அங்கே போகிறோம். பாருங்க, ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ அலைச்சல். அப்ப நம்ம யோசித்து பார்க்கணும், சரி நமக்கு அட்ரஸ் தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இந்த பொருள் இங்க இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தோம். ஆனா இதுக்கு ஸ்பிரிச்சுவலா இன்னொரு மீனிங் இருக்கு. அலைச்சலே இல்லாதபடிக்கு நீ போறியா, அந்த காரியத்தை முடிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி உள்ள காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பேங்கிறாரு. அது எப்பன்னா, அவனுடைய அருவருப்புகளை நீ நீக்கி போடு. எது கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு? அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம போன்ல ரொம்ப நேரம் டைம் வச்சுட்டு இருக்கிறது அவருக்கு அருவருப்பு தான். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கதைகளை பேசிட்டு சிரிச்சுட்டு பார்ட்டிக்கு போறது, குதிக்கிறது, வேடிக்கை பார்க்கறது அப்படின்லாம் இருந்தோம்னா கடவுளையே நான் நினைக்கல, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஸ்தானத்தை, அந்த ரெவரன்ஸ், அந்த ரெஸ்பெக்டை நான் கொடுக்கலன்னு சொன்னா அது அருவருப்பு. நம்ம அருவருப்பான செயல்கள்ல ஈடுபட்டிருக்கோம். சினிமா, டிராமா, சீரியல் இப்படின்னு பார்த்துட்டு கண்களை வேசித்தனத்துக்கும், பெண்களை அலையிற பெண்களை பார்த்துட்டு கமெண்ட் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா? நிச்சயமா அதெல்லாம் அருவருப்பு தான். ஆண்டவருக்கு பிடிக்காதவைகள் எல்லாமே அருவருப்பு. அப்ப இப்படிப்பட்ட அருவருப்புகளை தாராளமா ஏராளமா செய்யறவங்க நல்லா அலைஞ்சு திரியட்டும். அவங்களுக்கு நினைச்ச காரியம் உடனே நடக்காது. உங்களுக்கு நினைச்ச காரியம் உடனே நடக்கணும், அதுக்கு கர்த்தரோட ஆசீர்வாதம் வேணும், கர்த்தருடைய வழி நடத்துதல் வேணும். அப்படின்னா தான் அது சரியா கிடைக்கும். எதுனாலும் சரி, ஒரு வேலைனாலும் சரி, ஒரு பொருள்னாலும் சரி, ஒரு
கல்யாணம் கட்டுறதுக்கு ஒரு பொண்ணை தேடுறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க. எந்தெந்த ஊருக்கோ நாட்டுக்கெல்லாம் போய் தேடுறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் தேடல, ஆண்டவர்கிட்ட போய் சொல்லல. கடைசியில பார்த்தா அந்த பக்கத்து தெருவிலேயே உள்ள பையனா இருப்பான், பக்கத்து அந்த ஏரியாலே இருக்கிற ஒரு பொண்ணா இருக்கும். எங்கெல்லாமோ போய் தேடி அலைஞ்சோன்னு. இந்த அலைச்சல்கள் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில. ரொம்ப அலைச்சல்கள் நிமித்தம் சோர்வு வரும். அலைஞ்சு திருந்து அப்பா போதும் சாமின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு விரக்தி வந்துடும், வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இனி வேண்டாம், இந்த பிரச்சனையே நமக்கு தேடி நம்மளால கண்டடைய முடியல. நம்மளால இயேசுவை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க, கண்டடைவீங்க. அதான் சொல்றாருல, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அதனால நம்ம தேடுனா கண்டடையணும். அலைச்சல் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில. அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப வேதனையோட சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவரோட ஐக்கியப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எது நீங்க செய்யாம விட்டீங்க, ஆண்டவருக்கு பிடித்தமில்லாதது எதையோ செஞ்சு அது அருவருப்பாயிடுச்சு ஆண்டவருக்கு, அதை விட்டுருங்க, கையோட விட்டுருங்க. அவர் சொல்ற பேச்சு கேளுங்க. நிச்சயமா அலைச்சல்கள் மாறி எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வாரு. அவர் சொல்றாரு யோசுவா 1:8 இன்னும் பாத்தீங்கன்னா சங்கீதம் 1:3 சொல்றாரு, இரவும் பகலும் என் வேதத்தின் மேல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நியாய பிரமாணத்த புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாமல் இரவும் பகலும் தியானித்தா உன் வழிகளை நான் செவ்வைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்யும்போது நம்ம அவருக்காக செய்யக்கூடாதா? அவர் ஒருத்தர் தான் நமக்கு நன்மை செய்ய முடியும். நன்மை செய்ய கூடியவர்கிட்ட தான் நம்ம போகணும். நிறைய பேர் நிறைய கதை சொல்லுவாங்க, ஐடியா சொல்லுவாங்க, இங்க போ அங்க போன்னு சொல்லுவாரு. 1000 டாக்டர்ஸ் கிட்ட போய் ஒண்ணுமே சரியாகலன்னு சொல்லி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பாருங்க, ஆஸ்தி அத்தனையும் தொலைச்சிட்டா டாக்டர்ஸ் கிட்ட. அந்த காலத்திலேயே பாருங்க, டாக்டர்ஸ் அத்தனை பேரும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல. அப்ப எப்படி அலைஞ்சிருப்பான்னு பாருங்க. அவளுடைய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம். ஆனா ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அவரை தொட்ட, அவரு ட்ரெஸ்ஸோட ஓரத்தை தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பிக்கையோட போனா அதே மாதிரி கிடைச்சது அவளுக்கு. கர்த்தரை நம்புறவங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தரை இயேசு கிட்ட வர்றவங்க ஒரு நாளும் ஒண்ணும் இல்லாம பிச்சைக்காரனை விடவே மாட்டாரு. அவரை ரோட்ல அலைய விட மாட்டார். கரையிற காக்கை குஞ்சுக்கு கூட அவர் சாப்பாடு நேரத்துக்கு நேரம் கொடுக்குறவர். அல்லேலூயா. உங்களுடைய அலைச்சல்கள்லாம் நிக்கணும். அருவருப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை தேடுங்க. நிச்சயமா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, அலைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. அருவருப்புகள் எல்லாம் போகட்டும். கர்த்தரை தேடுகிற நாட்களுக்குள்ள வர்றோம். இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை தாங்கட்டும். நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட நாங்க வரும் பொழுது எங்களுடைய வழிகளை செவப்படுத்துவீங்க. எல்லாம் எதை தொட்டாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா மாறும். எந்த அலைச்சலும் இருக்காது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends and God bless you all.